தீபிகா, அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது மகன் ஐபி செந்தில்குமார் ஆகியோரின் இல்லங்கள், அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகிறார்கள். இப்போது அமைச்சர் ஐ பெரியசாமி அறை உள்ள தலைமைச் செயலகத்தில் உள்ள அவரது அறைக்கு சென்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தப் போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதையடுத்து ஐ பெரியசாமி அறைக்கு செல்லும் தலைமைச் செயலகத்தின் நுழைவாயிலில் பூட்டு போடப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைமைச் செயலகத்தில் ஐ பெரியசாமியின் அறைக்கு செல்லும் வழியில் உள்ள அந்த கிரில் கேட் பூட்டு போடப்பட்டிருக்கிறது. இதே போல இங்கு எம்எல்ஏ அலுவலகத்தில் உள்ள ஐ பெரியசாமியின் மகன் ஐபி செந்தில்குமாரின் அந்த பழனி தொகுதி எம்எல்ஏவின் அறையும் பூட்டப்பட்டிருப்பதால் அந்த பூட்டை உடைப்பதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் காத்திருக்கின்றனர். உயர் அதிகாரிகளிடமிருந்து உரிய உத்தரவு கிடைத்தவுடன் அங்கு ஐபி செந்தில்குமாரின் எம்எல்ஏ ஐபி செந்தில்குமாரின் அறையும் உடைக்கப்படக்கூடும் என்ற பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதே போல திண்டுக்கல்லில் ஐ பெரியசாமியின் இல்லம் உள்ள அந்த வீட்டில் உள்ள ஒரு அறை பூட்டப்பட்டிருக்கிறது. அந்த அறையின் சாவியை கொடுக்கவில்லை என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இதனால் அந்த அறையையும் உடைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்காக அந்த பூட்டு உடைப்பவர்கள் புதிய போலி சாவி தயாரிக்கும் நிபுணர்களை அந்த வீடுகளுக்கு அழைத்து வருவதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போல சென்னையிலும் பூட்டப்பட்டுள்ள இந்த பூட்டுகளை திறப்பதற்கு அந்த சாவி, அந்த போலி சாவியை உற்பத்தி செய்யும் அந்த பூட்டு ரிப்பேர் நிபுணர்களை அழைத்து வந்து அறைகளை உடைத்து சோதனை நடத்துவதற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதால் பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. சென்னை தலைமைச் செயலகம், அடையாறில் உள்ள பசுமை வழிச்சாலையில் உள்ள ஐ பெரியசாமியின் இல்லம், இதே போல திண்டுக்கல்லில் உள்ள ஐ பெரியசாமியின் இல்லம், அவரது மகள் இந்திராவின் அந்த ஆலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரே நேரத்தில் இந்த சோதனையில் ஈடுபட்டிருப்பதுடன் பூட்டப்பட்டுள்ள அந்த அறைகளை திறப்பதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டிருப்பதால் அந்த பகுதிகளில் எல்லாம் பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. இதனால் அறையின் பூட்டு உடைக்கப்படுமா அல்லது தலைமைச் செயலகத்திற்குள் சென்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துவார்களா என்ற பரபரப்பு சென்னையிலும் திண்டுக்கல்லிலும் நிலவுகிறது. தீபிகா.